பினாங்கில் நீண்ட கால கனவு ஒரு வழியாக நனவாகியுள்ளது. 10 ஆண்டுகளுக்கும் மேலான சவால்கள் மற்றும் தடைகளை தாண்டி ஐஐதாமில் உள்ள ராஜாஜி தமிழ் பள்ளியின் மறு கட்டுமானம் தொடங்கியுள்ளது. புதிய பள்ளி வளாகத்தின் பூமி பூஜை பினாங்கு முதல்வர் சோகான் யோ தலைமையில் நேற்று நடைபெற்றது. ஆட்சிக்குழு உறுப்பினர் டத்தோஸ்ரீ எஸ் சுந்தரராஜு, புக்கிட் கெலுகோர் நாடாளுமன்ற உறுப்பினர் ராம் கர்பால் சிங், ஜெலுத்தோங் நாடாளுமன்ற உறுப்பினர் RSN ராயர், பினாங்கு மாநகர மேயர் டத்தோ இன்ஜினியர் ராஜேந்திரன், செனட்டர் டாக்டர் லிங்கேஸ்வரன் அருணாச்சலம் உள்ளிட்ட பிரமுகர்கள் இதில் பங்கேற்றனர். பினாங்கு தமிழ் பள்ளிகள் மீதான சிறப்பு செயற்குழுவின் தலைவருமான சுந்தரராஜு நீண்ட நாள் கனவு நனவானது குறித்து பெருமையும் நன்றியும் தெரிவித்தார். இந்த தமிழ் பள்ளி சிறப்பு குழுக்கு கீழே 3 தமிழ் பள்ளிகள் கட்டுமான நாள் ஆரம்பிக்கணுன்ற ஒரு திட்டத்தோட முயற்சியில் இறங்கியிருக்கோம். ஒன்று ராஜாஜி தமிழ் பள்ளி, 2வது 3ஆம் மாதம் ஜூரு தமிழ் பள்ளியோட கல்நாட்டு விழா செஞ்சுருவோம். அதே போல் ரொம்ப நாளாக விடுபட்ட சுமை பக்காப் தமிழ் பள்ளியும் வேலை ஆரம்பிச்சிட்டோம்னா இன்னும் ஒரு 2 வருஷ காலத்தில் முடிச்சிடலான்ற ஒரு நம்பிக்கை. இந்த 3 விஷயங்கள் இந்த வருஷம் நடந்ததுனாக்கா சரித்திரத்தில் நிற்கும். அதாவது ஒரே வருஷத்தில் பினாங் மாநிலத்தில் 3 தமிழ் பள்ளிகள் கட்ட ஆரம்பித்தாங்கன்னு சரித்திரத்தில் நிற்கும். அதனால் நான் எப்போதும் சொல்கிற வரைக்கும் யாம் இருக்கும் வரை பயம் ஏன், நான் இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி முயற்சிகள் கண்டிப்பாக செய்வேன். முக்கியமாக நம்ம பிள்ளைங்கள்லாம் ஸ்டாம் ரீதியில் ரொம்ப நல்லா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால் ஸ்டாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நிறைய பணங்கள் செலவு பண்ணுறோம், நிறைய ட்ரைனிங் கொடுக்குறோம், நிறைய விஷயம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ரொம்ப முக்கியமாக நம்ம பிள்ளைங்க சொகுசாக உட்காந்து படிக்கிறதுக்கு மேசனாக்காரு. அடுத்த வருஷம் ஜனவரி மாதம் 4ஆம் ஆண்டு, 5ஆம் ஆண்டு, 6ஆம் ஆண்டு, அதாவது அடுத்த வருஷம் மார்ச் மாதத்துக்குள்ளார எல்லா 28 தமிழ் பள்ளிகளுக்கும் புது மேச, புது நாற்காலி கொடுத்துருவோம். அதே போல் நவீனமாக பிள்ளைங்களுக்கு கல்வி போத்துறதுக்கு நம்ம இந்த ஸ்மார்ட் போர்ட்ஸு இதெல்லாம் ரொம்ப தேவைப்படுது. அது நம்ம செஞ்சிட்டோம். இருந்த போதிலும் மேலும் செய்யணும்னு ஆசை. ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லா கிளாஸ் ரூம்லேயும் ஒரு ஸ்மார்ட் போர்ட் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்றது என்னோட எண்ணம். ஒரு சில பள்ளிகளில் இருக்குது, ஒரு சில பள்ளிகளில் கிடையாது. ஸ்மார்ட் போர்ட் உண்டு, எல்லா கிளாஸ் ரூம்லேயும் கிடையாது. அதனால் எல்லா கிளாஸ் ரூம்லேயும் கண்டிப்பாக என் காலகட்டத்தில் ஒவ்வொரு கிளாஸ் ரூம் ஒரு ஸ்மார்ட் போர்ட் கொடுக்கணும்னு நோக்கம். 2022ஆம் ஆண்டில் பினாங்கு அரசு 2.6 ஏக்கர் நிலத்தை ஒதுக்கியது. மேலும் ஐடியல் குரூப் தனது CSR முயற்சியின் கீழ் பள்ளியை இலவசமாக கட்ட ஒப்புக்கொண்டுள்ளது. இந்நிலையில் இந்த 2 ஆண்டுகளில் ராஜாஜி தமிழ் பள்ளி ஒரு நவீன பள்ளியாக உருவெடுத்து பாதுகாப்பான மற்றும் வசதியான கல்வி சூழலை வழங்கும். இது வெறும் கட்டட மேம்பாடு அல்ல, பினாங்கு தமிழ் கல்வி மீதான பினாங்கு அரசாங்கத்தின் உண்மையான அக்கறையின் அடையாளம் என சுந்தரராஜு வர்ணித்தார். இந்த நிகழ்ச்சி ஒரு சரித்திரபூர்வமான ஒரு நிகழ்ச்சி. காரணம் என்னவென்றால் கிட்டத்தட்ட 10 மில்லியன் இந்த புது கட்டட மேம்பாட்டுக்கு ஐடியல் மூலியமாக உதவி செய்கிறார்கள் என்று நான் கேள்விப்பட்டேன். இந்த நிகழ்ச்சி மூலியமாக நாம் தெளிவாக தெரிந்து கொள்ளும் முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால் எந்த விதமான ஐயப்பாடும் கிடையாது, எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. தமிழ் பள்ளிகள் நிச்சயமாக இப்ப உள்ள அரசாங்கத்தின் கீழ், முக்கியமாக ஒற்றுமை அரசாங்கம், மத்திய அரசாங்கம் மட்டுமல்லாமல் மாநில அரசாங்கமும், குறிப்பாக மாண்புமிகு ராம் கர்பால் அவர்கள், டத்தோஸ்ரீ சுந்தரராஜு அவர்கள், YB ஜோசப் அவர்கள், அது மட்டுமல்லாமல் முன்னாள் மாநில முதலமைச்சர் YB லிம்கானி, இவர்கள் அனைவருமே தமிழ் பள்ளிகள் மீது நிறைய பற்று இருக்கின்றது என்று இந்த நிகழ்ச்சி தெளிவாக காண்பிக்கின்றது. அதனால யாராரு எங்கள் மேலே தவறில்லாம தேவையில்லாம குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார்களோ, தமிழ் பள்ளிகள் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம், இந்த அரசாங்கம் தமிழ் பள்ளிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்று குற்றச்சாட்டு முன்வைக்கின்ற இந்த அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சி ஒரு முக்கியமான ஒரு ஆதாரம். இவ்வேளையில் பள்ளி எதிர்கொண்ட சவால்கள் குறித்து தலைமை ஆசிரியர் லூயிஸ் பகிர்ந்து கொண்டார். 2009க்கு பிறகு அதனுடைய வடிவம் ஏறக்குறைய 3 ஆசிரியர்கள் இருந்த காலகட்டத்தில் 12 ஆசிரியர்களும் 114 மாணவர்களும் தற்பொழுது நம் பள்ளியில் படித்துக்கொண்டோம். இந்த புதிய பள்ளிக்குரிய நிலம் ஏறக்குறைய கட்டிட வேலைகள் எல்லாவற்றையும் சேர்த்து ஏறக்குறைய 10 மில்லியன் அளவிற்கு இது செலவாகும் என்று கூறப்பட்டிருக்கிறது. அளவு 2.38 ஏக்கர் என்று கூறப்பட்டிருக்கிறது.
மக்கள் அதிகமுள்ள இடங்களை நோக்கிய இதுபோன்ற இடமாற்றம் மாணவர் எண்ணிக்கை குறைவு பிரச்சினைக்கு நல்ல தீர்வாகும் என கல்வி அமைச்சர் ஃபட்லினா சிடெக்கின் செயலாளர் தியாகராஜன் தெரிவித்தார். ஸோ இந்த முயற்சி வந்து பல காலம் ஒரு 10-15 வருஷமாக முயற்சி எடுத்துகிட்டு இருந்தாங்க. 75 வருஷம் உள்ள ஸ்கூலை இப்போ வந்து ரீலொகேஷன் பண்ண போகிறாங்க. இது நல்ல ஒரு விஷயம். என்னென்னா தமிழ் பள்ளியில் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மாணவர்கள்லாம் குறைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த குறையிற நேரத்தில் இந்த மாதிரி வேலைகள் ரீலொகேஷன் தான் செய்யணும். ஏன்னா மக்கள் இருக்கிற இடத்துல தான் தமிழ் பள்ளி இருக்கணும். அப்போ தான் தமிழ் மாணவர்கள்லாம் நம்ம தமிழ் பள்ளியில் படிப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் இன்னும் குறைவு வந்திருக்கு 1வது வகுப்பில். ஸோ இந்த மாதிரி திட்டங்கள்லாம் செஞ்சால் தான் வந்து மாணவர்கள்லாம் ஏறுவாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கல்வி அமைச்சர் இதுலேருந்து நான் வந்து இங்கே சிறப்பாக வந்து இந்த நிகழ்ச்சியை வந்தாங்க. என்னோட என்ன வேண்டுகோள், பல ஸ்டேட்லலாம் இன்னும் இந்த மாதிரி இருக்குது. அவங்களும் இந்த மாதிரி முயற்சி எடுத்தாங்களா நம்ம மக்களை நம்ம சமுதாயத்தை நம்ம தான் காக்கணும். ராஜாஜி தமிழ் பள்ளியின் மறு நிர்மாணிப்பு இந்த 2026ஆம் ஆண்டில் தமிழ் பள்ளிகளின் மேம்பாட்டில் நல்லதொரு தொடக்கமாக அமைந்துள்ளது.